கல்யாண ஆசை எங்கே உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது? காலேஜ் முடிஞ்சோடனே பசங்களாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து கண்டினியூஸ் சேட் பண்ணுவோம். ஒரு 1 இயர் கழிச்சோடனே இன்விடேஷன், மச்சான் எனக்கு மேரேஜ்டா வந்துடுறான்னு பார்த்தேன். சரி ஓகே, இவன் காலேஜில் லவ் பண்ணானே, சரி மேரேஜ் நடக்கணும். திருப்பியும் அடுத்த ஒரு மாதம் மச்சான் எனக்கு மேரேஜ்டான்னு சொல்லிட்டு, அப்போ செகண்டாக இன்விடேஷன் வச்சவன் வீட்டுக்கு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்தான். மச்சான் மேரேஜ் சொல்லி நாங்கள் அம்மாவை பார்த்தேன். என்ன கண்ணா பார்க்குறேன்னாங்க. இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம், இப்போ என்ன அவசரம் உனக்குன்னாங்க. திருப்பி 1 இயர் கழிச்சு போச்சு. திருப்பி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. வந்தோடனே மச்சான் எங்கள் மேரேஜாக வந்துடுறான்னு எங்கள் அம்மா பார்த்தேன். நீ என்ன இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்க என்ன கேட்டாங்க. நீ என்ன காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது, நீங்கள் சரி ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. காலேஜ் படிக்கும்போது தம்பி போனியா படிச்சியா வந்தியா ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வந்து சொல்லுவாங்க. திருப்பி காலேஜில் லவ் பண்ண சொன்னாங்க, லவ் பண்ண முடியல. எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் பொண்ணுனா பார்க்க முடியாது, நல்ல பொண்ணாக லவ் பண்ணிக்கொண்டாங்க. எப்போ ஃபைனல் இயரில் சொன்னாங்க முடிஞ்சு. நான் படித்தது வந்து டே காலேஜ் வந்து பாய்ஸு, ஈவினிங் காலேஜ் கேர்ள்ஸு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்குமே கோயடே படிக்கலை, ஃபுல்லாகவே பசங்க கூட படித்தேன். இன்னும் எங்கே லவ் பண்ணுறது, அதுவும் முடிஞ்சிச்சு. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் இன்விடேஷன் சென்ட் பண்ணுவாங்களா, அதை பார்த்து அம்மா எப்போம்மா கல்யாணம், இரு ராசா இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கு கும்பராசி நேரம் சரியில்லை, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது முடிச்சு விட்டாங்க. இப்போ ஆஃபீஸ் தான் போறியே, ஒரு நல்ல பொண்ணாண்டா லவ் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து லவ் பண்ணால் எங்கே போய் லவ் பண்ணுறது, இனிமேல் அப்ளிகேஷன் போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் பின்னாடி போய் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு வயசாகிடும். முக்கால்வாசி ரிஜெக்ட் ஆகிற ரீசனு இது ஒன்று ரீசன் ரிஜெக்ட் ஆகுது. என் நேம் தலையில் முடியலனால ரிஜெக்ட் ஆகுது, நிறைய ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் அவங்க எக்ஸ்பிரஷன் நிறைய வச்சுருக்காங்கல்ல, பையனுக்கு நிறையா முடி இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கொடுக்க முடியல, என்ன பண்ணுறது. நான் வருண் சுந்தர் சார், சென்னையிலேருந்து வரேன். 30 இயர்ஸ் வரைக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை சார். 30+ அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சது. 30க்கு அப்புறம் தான் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே பையன், எங்கள் அம்மா அப்பா தான். ரிலேட்டிவ்ஸோட அவ்வளோவா கனெக்ஷன் கிடையாது. அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சது, ஐயோ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நம்ம தனியாகிடுவோம் போலயே, அந்த ஒரு லைஃப் கம்பெனியன் வேணுன்றது அப்போ தான் தோணுச்சு. இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு கொஞ்சம் பயந்தேன். ஆமாம் சார், லோன்லினஸ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, என் தனிமை கொல்லும், அது ஒன்று சார். அதுக்கப்புறம் நான் ஃபன்னியாக சொல்லணும்னா, அவங்க மேடம் சொன்னாங்களே அதேமாதிரி 30 இயர்ஸ் அவன் எங்கள் அம்மா ஓரளவு சுமாராக தான் சமைப்பாங்க. 30 இயர்ஸ் இந்த குக்கிங் பார்த்தாச்சு, அடுத்த 30 இயர்ஸாவது நல்லா சாப்பிட்லாம். 30 வருஷமா ஒரு சமையலை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், டயர்ட் ஆகிட்டேன். ஒரு சேஞ்சு சார், ஒரு சேஞ்சு. அப்புறம் இன்னொரு இது சார், வருஷம் வந்து பாஸ் பீப்புள் போவோம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ்லாம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க, பெரியவங்களுக்கு அதாவது ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு கேம் வைப்பாங்க, கப்புள்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க. நான் அங்கே போய் உட்காந்துருப்பேன், என்னால் எந்த கேட்டகரியிலுமே போக முடியாது சார். நான் பையனும் இல்லை, கப்புளும் இல்லை, ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட்னு வாங்கல சார். நம்ம என்னமோ இந்த உலகத்திலே இல்லையோ, நம்ம ஏதோ இன்விசிபிள் ஐட்டமோன்ற மாதிரி தோணும் சார், சீரியஸாக.